ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் தமிழரசு இதழில் ஜனவரி மந்த் வந்த இன்னொரு கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற திரு குகேஷ் அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிறந்தது பார்த்தீங்கன்னா சென்னை கொரட்டூர். தனது 9 வயதில் கேண்டிடேட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. தற்போது 18 வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் யாரை தோற்கடிச்சு சாம்பியன் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவை சேர்ந்த டிங் லிரென். தமிழ்நாடு அரசு இவருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அளிச்சிருக்கு. செஸ் சாம்பியனான விஸ்வநாத் ஆனந்த் பற்றின தகவலும் கொடுத்துருந்தாங்க. 2021 உலக செஸ் சாம்பியன் ஆனார் விஸ்வநாதன் ஆனந்த். அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வீடு அவருக்கு பரிசு அளிக்கப்பட்டுச்சு. 2007ஆம் ஆண்டு 2வது முறையாக உலக செஸ் சாம்பியனான விஸ்வநாத் ஆனந்துக்கு ரூபாய் 25 லட்சம் ரொக்கத்தொகை வழங்கினாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சார்ந்த சில தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. செஸ் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாடு பார்த்தீங்கன்னா சென்னை மாமல்லபுரத்தில் நடந்தது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்து மூலமாக செஸ் விளையாடுறதுக்காக ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 85 பேர் இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 31 பேர்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பெற்ற விருதுகள்னு பார்க்கும்போது விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் என்ற விருதை CII என்ற அமைப்பு வழங்கியிருக்கு. தி ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அப்படிங்கிற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் 2023க்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருதும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் இது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.